இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது. பெரிய சண்டை இல்ல, இப்பதான் லைட்டா ஆரம்பிச்சிருக்குது. மாத்தி ஏவுகணையில மட்டும் தான் ஏவிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல ஒருத்தர் எங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, போட்டோம்னா மொத்தமும் பஸ்வமாயிடும், சுடுகாடாயிரும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த ரெண்டு நாட்டிலையும் இருக்கிற அதிபர்கள் கூட இருக்கிற ராணுவ தளபதிகள் எப்படி பேசிப்பாங்க, ஒருத்தர் எப்படி தாக்குதல ஆரம்பிக்கிறார், பதிலுக்கு இன்னொரு நாடு எப்படி தாக்குதல நடத்துது, அப்ப அங்க நடக்கிற அவங்க டிஸ்கஷன் எப்படி இருக்கும், எதை பத்தி எல்லாம் பேசுவாங்க, என்ன ஏவுகணைகளை பயன்படுத்தணும்னு பேசுவாங்க, எப்ப அடிக்கணும்னு பேசுவாங்க, அப்ப நடக்கிற அந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கும், இதையெல்லாம் நீங்க கற்பனை பண்ணாம அழகா பார்க்கணுன்றதுக்காகவே 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட பேரு த சம் ஆஃப் ஆல் ஃபியர்ஸ். 2002ல வந்த ஒரு இங்கிலீஷ் படம், ஹாலிவுட் படம், அற்புதமான படம். அரசியல ரெண்டு நாட்டுக்கு நடுவுல நடக்கிற அந்த யுத்தத்தை பத்தி புட்டு வைக்கிற ஒரு படம். இப்பயும் பார்த்தாலும் சலிக்காம பார்க்கலாம். இந்த படத்தை நான் இப்ப பாக்குறது 2வது முறை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். அப்பெல்லாம் நான் யூடியூப் சேனலே ஆரம்பிக்கல. மறுபடியும் கண்ணில் பட தாராளமா பார்க்கலாமேன்னு ஒன்ஸ் மோர் பார்த்து இப்ப பேசி இருக்கிறேன். டெஃபினட்டா உங்களுக்கும் பிடிக்கும், தாராளமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1973ல எகிப்தும் சிரியாவும் திடீர்னு ரஷ்யா மேல போர் தொடுத்துறாங்க. உக்கிரமா போர் நடக்குது. போரோட 2வது நாள்லயே சிரியாவோட காலாட்படையால எதிரிகளை சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிற சமயம் இஸ்ரேலிய போர் விமானம் ஒண்ணு ஒரு நியூக்ளியர் பாம்போட புறப்பட தயாராகிறத தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இஸ்ரேலிய போர் விமானம் அணு ஆயுதத்தை ஏத்திக்கிட்டு நியூக்ளியர் பாம்பை எடுத்துக்கிட்டு எதிரிகளோட நாட்டை நோக்கி அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்குது. அதே சமயம் எதிரிகளோட ரேடார்ல விமானம் தெரிய ஆரம்பிச்சிருது. உள்ள பைலட் தான் ஃபேமிலி போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கிற சமயம் போட்டோ கீழே விழுந்துருச்சு. அதை அவர் எடுக்க போக எதுக்க பார்த்தா ஒரு ஏவுகணை இவரை நோக்கி படு வேகமா வந்து மோதுது. பூம்னு வெடிச்சு செத்துருது. விமானம் சுக்குநூறா காலி ஆயிடுச்சு. ஆனா அந்த விமானத்துல இருந்த அந்த நியூக்ளியர் பாம்பு இருக்குல்ல, அணு ஆயுதம், அது எந்த சேதாரமும் இல்லாம தரையில புதையுண்டு கிடக்குது, வெடிக்கல. எங்க இஸ்ரேலுக்கும் எதிரி நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த எல்லை பகுதிகளில் அப்படியே நாட்கள் உருண்டோட கொஞ்சம் கொஞ்சமா மணல்ல அது தானா மூழ்க ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு பிறகு இப்ப நடப்புல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அமெரிக்க அதிபர் வேகமா வந்துட்டு இருக்கிறார். ரஷ்யா இவர்கள் மேல அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகுதான். அவசரமா பேசிட்டு வராங்க. பதிலுக்கு நாம பதில் தாக்குதல் நடத்தணும். ரஷ்யாவோட அணு ஆயுத ஏவுகணை நம் நாட்டின் மீது விழுவதற்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ள நம்ம பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட்டும் சரி பதில் தாக்குதல் நடத்தலான்னு தன்னோட ஐடி டீடைல்ஸ் கொடுப்பார். அந்த நாட்டுல அதிகாரம் பொருந்திய டாப் 10 பேர்ல 2 பேரு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அதுல ஒருத்தர் டெஃபினட்டா பிரசிடென்ட்டா இருக்கணும். அந்த இன்னொருத்தர் யாருன்னு கேட்கும்போது இன்னொருத்தர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அவரோட கோடு வேர்டு ஒன்று கொடுக்குறாரு. ஐடின்னு நல்ல கோடு வேர்டு. அவங்க 2 பேரோட கோடு வேர்டை என்டர் பண்ணாதான் இவங்க பதிலுக்கு அணு ஆயுத ஏவுகணையில ஏவ முடியும். இப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்கிற நிலைமையில பிரசிடென்ட்டோட பொண்டாட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. அந்த நிலைமையிலையும் அட்டர் பண்ணி பேசுறாரு. எங்க கருப்பு கலர் டை போட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா பேசுது. கருப்பு கலர் டையா நெக்ஸ்ட் டைம் போட்டுறமா அப்படிங்கிறாரு இவர். என்னடான்னு பார்த்தா இது ஒரு ட்ரையல். ஒரு கால் எதிரி நாடு இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினா நாம எவ்வளவு வேகமா செயல்படணும், அதோட புரோட்டோகால் என்ன, ப்ரொசீஜர் என்னங்கறத ஒரு ட்ரையல் பாக்குறாங்க, ஒரு ஒத்திகை பாக்குறாங்க. இதுல வேற ரஷ்ய அதிபர் ஒரு வயசானவர் இருக்கிறாரு, உடம்பு சரியில்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதான். அவர் இறந்துட்டா அடுத்து யாரு ரஷ்ய அதிபரா வராங்களோ அதை பொறுத்து உலக அரசியலே மாறுங்கிறாப்ல பிரசிடென்ட்டும் சிஐஏ ஓட தலைவரும் பேசிட்டு வராங்க. ரஷ்யாவுல அணு ஆயுதங்கள் புதுசா உற்பத்தி பண்ணாம ஏற்கனவே பயன்படுத்தின அணு ஆயுதங்கள் இருக்குல்ல, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது காலாவதி ஆக அதை புதுப்பிக்காம அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை உலக நாடுகளுக்குள்ள உண்டு. புதுசா நாங்க அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், ஏற்கனவே தயாரிச்சிருக்கிற அணு ஆயுதங்கள் காலாவதி ஆகிவிட்டால் அதை புதுப்பிக்க மாட்டோம், எப்ப வேணாலும் எந்த நாடு வேணாலும் எங்க நாட்டுக்கு வந்து எங்க நாட்டுல இருக்கிற அணு ஆயுதங்களை பரிசோதனை பண்ணிட்டு போகலாம். இப்படிங்கிற ஒரு உலகளாவிய உடன்படிக்கையில நிறைய நாடுகள் கையெழுத்து போட்டிருக்கிறது. ரஷ்யாவும் கையெழுத்து போட்டிருக்கிறது. சோ எப்ப வேணாலும் அமெரிக்காவில இருந்து பரிசோதனைக்காக அவங்க போகலாம். ரஷ்யா நோன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை. யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்ல நானே போயிட்டு வரேங்கிறாரு சிஐஏ தலைவர். யோ நீ போகாதையா, ஸ்டாஃப் அனுப்பி வையா அப்படிங்கிறாரு குடியரசுத் தலைவர். ஐ மீன் பிரசிடென்ட், அமெரிக்க அதிபர். அந்த பக்கம் பார்த்தா ரஷ்ய அதிபர் இன்டர்வியூ கொடுக்கிற இடத்துல கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட உடல்நிலையை பத்தி கேள்வி கேட்டா அவருக்கு பொசுக்குன்னு கோவம் வரும். இன்டர்வியூல பாதிலேயே எந்திரிச்சிட்டு வந்துட்டார். பாருங்க, அந்த காலத்துல எல்சிடி எல்இடி டிவி எல்லாம் கிடையாது. கதை நடக்கிற காலகட்டம் கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பெருசா டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோ ஒரு அனாலிசிஸ்டா சிஐஏல வேலை பார்க்கறான். அவனோட வேலையே ரஷ்யால இருக்கிற நிறைய அடுத்தடுத்த தலைவர்களை பத்தி ஒரு ப்ரொஃபைல் பண்றது, அவங்கள நல்லா அனுமானிக்கணும், அவங்க இப்பேற்பட்டவங்க தான் கணிக்கணும், அவங்கள பத்தி ஆர்டிகல் எழுதணும். இப்படி பல விஷயங்கள் இவர்களுக்கு உண்டு. பிஎஸ்டி பண்றதா இருந்தா யாராவது ஒரு தலைவரை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுத வேண்டியிருக்கும். நம்ம ஹீரோ ஒருத்தரை பத்தி ரஷ்யால இருக்கிற ஒருத்தரை பத்தி எழுதியிருக்கிறார். ஒரு பய பறிக்கும் படிக்கானோ, அது வேற விஷயம். பிரெஞ்சுகள் அதை பத்தி பேசி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ ஆஸ்திரிய நாட்டுல ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆத்தனை ஏதோ சொற்பொழிவாத்திக்கிட்டு இருக்கிறார். எந்த நாட்டுல? ஆஸ்திரிய நாடு. ஆஸ்திரேலியா இல்ல, ஆஸ்திரியா. அவரோட வாட்சுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்கிறத நீங்க கவனிங்க. நாசிக்களோட சிம்பிள் அது. பழமைவாதிகள் அந்த குரூப்பை சேர்ந்தவர் போல, ஒரு நாசி குரூப்பை சேர்ந்தவர் இவர். இப்போ எல்லை பகுதியில, இஸ்ரேலோட எல்லை பகுதிகளில் இறந்து போனவங்களை அடக்கம் பண்றதுக்காக யாரோ குழி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ ராக்கெட் மாதிரி அடிபடுது. உடனே தோண்டவர் ராத்திரி யாரும் இல்லாத சமயமா அதை என்னன்னு செக் பண்ணி பாக்குறார். இவனே ஒருத்தனை கூட்டு வந்து பார்த்தா தெரியல, பாவுங்கிறான் ஒருத்தன். சரி பத்திரமா தூக்கு அப்படின்னு மிஷின்ல மேல கட்டி இழுக்கிறாங்க. பார்த்தா டொம்முனு கீழே போடுறாங்க. அட பாவமே, ஒரு பக்கம் நெளிஞ்சு போய் கிடக்குது. என்ன பாக்குற, வண்டியில மேல ஏத்துங்கிறாரு ஓனர். இதையா, இந்த குப்பையவா அப்படின்னு அவன் கேட்கறான். குப்பையா இருந்தா கூட இதை வாங்குறதுக்கு எவனாவது வருவான், ஏத்து பார்க்கலாம் அப்படிங்கிறாரு ஓனர். சரின்னு ஏத்திட்டாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, அமெரிக்க அதிபர் வெளியில எல்லா பேரும் எனக்கு உடம்பு சரியில்லை, எப்ப சாவன்ட்டு இருக்காங்க. 100 வயசு வரைக்கும் நான் நல்லா இருப்பேன், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே பொத்துன்னு விழுந்து செத்து போறார், இறந்து போறார். இப்ப நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ தான் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணி இருக்கிறார். கால் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு கால் வரதை இவன் எடுக்கல. பார்த்தா அந்த அம்மாவுக்கு கால் வருது. அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க யாரோ. நம்ம ஆளு எடுத்து பேசுறாரு. ஐயோ அப்படியா, எமர்ஜென்சி, நான் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஆளு விறுவிறுன்னு கிளம்புறான். என்னடா எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தா இவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஒரு வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு போய் சொல்லி வச்சிருக்கான். ஆனா பாக்குறது சிஐஏல அனாலிசிஸ்ட் வேலை. இன்னைக்கு ஏன் இவனை வேக வேகமா வர சொல்றாங்க? சிஐஏவோட தலைவர் பாக்குறதுக்காக கூப்பிட்டு இருக்காரா. அதுக்காக என்ன ஏப்பா பார்க்கணும் அப்படின்னு கேட்க, நீ யாரை பத்தி ஆர்டிகல் எழுதுனியோ, ரஷ்யால ஒரு தலைவரை பத்தி ஆர்டிகல் எழுதுனால அவர் தான் இப்போ ரஷ்யாவோட புது அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாராம். நான் எழுதின ஆர்டிகலை ஒரு பைய படிக்கலையே அப்படின்னு கேட்க, இப்ப எல்லா பேரும் அந்த ஆர்டிகலை தான் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு கூட்டு வராங்க. பார்த்தா தலைவர் அவனை பார்த்துட்டு நீ தான் ஜாக்கா அப்படின்னு விசாரிச்சு உடனே வான்னு கூட்டு போறாரு. ஆனா அவன் ப்ராப்பரா கோட்டு போடல, டை போடல. எவ்வளவு பெரிய மீட்டிங்கு போறது தெரியுமா அப்படின்ட்டு போற வழியிலேயே ஒரு ஆளை உசுப்பி நீ போட்டுக்கிற கோட்டை கொடு, டைய கொடுன்னு எல்லாத்தையும் மாத்தி போட்டுக்கிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கிறார். போற வழியிலேயே விசாரிப்பாரு அந்த புது அதிபர் எப்படிப்பான்னு. ஆளு வெளியில தான் ரொம்ப கடினமானவன், பழமைவாதி அப்படின்னு காட்டிக்க கூடியவர். ஆனா உனானா நான் பாம்பு போடுவேன், நான் நியூக்ளியர் பாம்பை போடுவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய ஒரு ஆள். ஆனா நிஜத்துல அவன் ஒரு சாஃப்டான ஆளு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அவனால நமக்கு பிரச்சனை இல்லைங்கிற அப்படின்னு கேட்க ஆமாங்கிறான். இப்ப மீட்டிங்ல என்ன டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குதுன்னா, இப்படி புது அதிபர் ஒருத்தவர் வராரு, அவர் எப்பேற்பட்டவர், அவருக்காக நம்ம வெளியுறவு கொள்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வரணுமான்னு செனட் சபையில ஏதோ டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. அவங்க ஓப்பனாவே கேக்குறாங்க, அவன் பாக்குறதுக்கு ரொம்ப ரஃபா இருக்கிறானே, அவனால தலைவலி வருமானு. நம்மால என்ன பதில் சொல்லணும்னு யோசிக்கிறாரு தலைவர். பின்னாடி இருந்துகிட்டு அவனால பிரச்சனை வரான்னு சொல்லுங்கன்னு சொல்ல, இங்க பாரு நான் ஏதாவது கேட்டா மட்டும் நீ பதில் சொன்னா போதும்னு சொல்லிவிட்டு 2 3 நாள் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்ட்டாரு. சரின்ட்டாங்க. அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கும்போது, ஆமா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறான்னு கேர்ள் ஃப்ரெண்டோட பேரு, அவ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலோட பேரு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாப்ல. நம்ம ஹீரோவுக்கு சிஐஏ தலைவருக்கு தானே யாருங்கிறது தெரியாது, நான் யாருங்கிறது தெரியாது நினைச்சிட்டு இருக்க இடத்துல தான் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன வேலை பார்க்கறா, எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறா உட்பட தெரிஞ்சிருக்கேன்னு ஆச்சரியப்படுறான். தேவைன்னு வரும்போது அவன் யாரு, எப்பேற்பட்டவன், அவனை நம்பி உள்ள விடலாமான்னு இப்படி பல வேவு பார்க்குற வேலையெல்லாம் பார்த்து அவன் நல்லவன்னு தெரிஞ்ச பிறகு, நம்பிக்கையானவன் புரிஞ்ச பிறகுதான் சிஐஏல பெரிய வட்டத்துக்குள்ள கூட்டுப்பாங்க. அப்படி எல்லாம் பார்த்த பிறகுதான் அவனை கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி ஏதோ டேட்டிங் இருக்கு போல. 3 நாள் தான் இவங்க 2 பேரும் டேட்டிங் போயிருக்காங்க. அதுக்குள்ள லவ் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. பையனை பார்க்க போறேன், டேட்டிங் பண்ண போறேன், வீட்லயே டேட்டிங் நினைக்கிறேன், அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அவன் வால் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான், 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப அப்படின்னு கேட்டா 10க்கு 12 கொடுப்பேங்கிறாங்க ஹீரோயின். அந்த பக்கம் பார்த்தா இயம்புத்தாரைக்கு பேரிச்சம்பழம் போடுறாப்ல இந்த பழைய ஐட்டங்களை வாங்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட அந்த பாமா காட்டுறாங்க. அவரு செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒன்னும் தேராது, ஒன்னுத்துக்கு உதவாது அப்படிங்கிறார். சார் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு ஓனர். இந்த பக்கத்துல அவங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்கு பொதுவான மொழி எதுவும் இல்ல, மொழிபெயர்ப்பாளரை டிரான்ஸ்லேட்டரா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பாம்ல இஸ்ரேலோட சிம்பிள் இருக்குது. இஸ்ரேல இருந்து 1970 இந்த பக்கம் ராக்கெட் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்னு வெடிச்சு செதறி விழுந்ததா கேள்விப்பட்டோமே, அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு இவர் விசாரிக்கிறார். அதுக்கு ஓனர் அவரோ ஆமாங்க ஹெலிகாப்டர் ஒன்னு செதறி விழுந்துச்சு, அந்த டைம்ல என் பையன் கூட இறந்து போயிட்டாங்கிறாப்ல அவர் சொல்லுவார். உடனே நம்ம ஆளு குஷி ஆயிட்டான். யாரு, தகரடா பாக்காரன் வந்து என்ன சொல்றான், இது ஒன்னுத்துக்கு தேராது, இருந்தாலும் வாங்குறதுக்கு பெருசா எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்க புள்ள யுத்தத்துல இறந்து போயிருக்கான், அதுக்காக பாவப்பட்டு உங்களுக்காக ஒரு 32,000 ரூபாய் தரலாம், அவ்வளவுதான் என்னால முடியுங்கிறாப்ல. அவருக்கு தாங்கல சந்தோஷம். 32,000மா, தேங்க்யூ அப்படிங்கிறான். ஆனா இங்க ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த அந்த கோடீஸ்வரனுக்கு இவர் ரகசியமா ஒரு மெசேஜ் போடுறார். அதுல நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டீங்களே அணு ஆயுதம், அது இப்ப கிடைச்சிருக்குது, இஸ்ரேலிய தயாரிப்பு, விலை $5 கோடி, இந்திய மதிப்புல சொல்ல போனா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய். அட பாவி, 32,000 ரூபாய்க்கு அங்க வாங்கி 400 கோடி ரூபாய்க்கு இங்க அந்த கோடீஸ்வரன் கிட்ட தகரடப்பா விலை பேசிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். நைட்டு பிளைட்ல பறந்துகிட்டு இருக்கிறாரு. யாரு, நம்ம ஹீரோ சிஐஏ தலைவரோட. எங்க போறாங்கன்னா ரஷ்யாவுக்கு போய் அவங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை, அந்த நிலையங்களை பரிசோதனை பண்றதுக்காக போறாங்க. உடன்படிக்கையின்படி போன்ல இந்த மாதிரி டேட்டிங்க்கு வர முடியாது சாரி அப்படிங்கிறான் நம்ம பையன். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, என்ன ஏதோ ஒரு பிளைட் சத்த மாதிரி ஏதோ கேக்குதுன்னு கேட்க, ஆமா பிளைட்ல போயிட்டு இருக்கிறேங்கிறாப்ல. ஒரு வரலாற்று ஆய்வாளருக்கு அடிக்கடி எமர்ஜென்சி வருது, திடுதிப்பு நாடு விட்டு
நாடெல்லாம் போறியே, உண்மையை சொல்லு, எதுக்கு டேட்டிங்க கட் பண்ற அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற நம்ம தலைவரோ, அட சும்மா உண்மையை சொல்லுப்பா, அதெல்லாம் யோசிக்காத, உண்மையை சொல்லு அப்படிங்கிறார். சொல்லிட்டு எதுக்கு இருக்கிற ஆளை பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. நம்மட்டு சிரிப்பு. சரின்னு இவனும் அதை கவனிக்காம அவகிட்ட, நான் ஒரு சிஏஏல அனாலிசிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சிஏஏ தலைவரோட சேர்ந்து இப்ப ரஷ்யாவுக்கு அணு ஆயுதங்களை பரிசோதனை பண்றதுக்காக பிளைட்ல போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும், யோ என்ன பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு, அதுக்காக இப்படி கதை அடிக்காத, வையா போனு போனை கட் பண்ணி விட்டா. அவ திருப்பி கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் பார்த்து தலைவர் சிரிக்கிறாரு. இப்படித்தான் அவளோட ரியாக்ஷன் இருக்குங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு பாத்துக்கங்க. அப்புறம் ரஷ்யால போய் இறங்கியாச்சு. இவங்க போறது 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட தலைவர்களை பாக்குறதுக்கு, அப்புறம் அந்த அணு ஆயுதங்களை பாக்குறதுக்கு. ஆனா அங்க போனா புது பிரசிடென்ட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்ய அதிபரை அவங்க பாப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இவங்கள வரவேற்கிறார். எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் தலைவர். அப்பதான் நம்ம பயில அறிமுகப்படுத்தி வைக்கும் போது, ஓ என்னை பத்தி ஆர்டிக்கல் எழுதுன நீ தானே? ஆர்டிக்கல் படிச்சு பார்த்தேன், மேஜர்லி கரெக்டாக தான் எழுதியிருக்கிற. ஆனா நான் காலேஜ் படிக்கும்போது பிளே பாயா இருந்தேன், பல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்கலாம் சொன்னீங்க. அங்கதான் தப்பு. ஏன்னா நான் 3வது வருஷம் நான் யாரை லவ் பண்ணணும், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கு பிறகு அவள் ஒருத்தி மட்டும்தான் அப்படின்றப்ப எடுத்து சொல்றார். சார் நான் ஒன்றும் தப்பா சொல்லல, நான் ஆர்டிக்கலை ரெஃபர் பண்ணது காலேஜில் உங்களோட முதல் 2 வருட அந்த அனுபவங்களை பத்தி தான் அப்படிங்கிறாப்ல. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கியா, ரஃப் அண்ட் டப்பா பேசுற பிடிச்சிருக்கியாங்கிறாரு அவரு. உடனே நம்ம சிஏஏ தலைவரும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்ப எனக்கும் பிடிச்சிரும், இவனை வச்சுக்கலாம் தான் அப்படின்னு அவர் நக்கல் பண்றார். 23 வருஷத்துக்கு முன்னாடி கதை நடக்கிற இந்த காலகட்டத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதுல, அந்த பிரச்சனை அப்ப இல்ல. அப்போ உக்ரைனுக்கு பதிலா வேற ஒரு ரஷ்யாவோட எல்லையில இருக்கிற ஒரு நாடு, அது ரஷ்யாவோட தான் இருக்கணுங்கிறது ரஷ்யாவோட எண்ணம். அதுக்காக அடிக்கடி அங்க சண்டை நடக்குது, செய்து பாம்பு போடுறாங்க, நிறைய பேர் சாகுறாங்க. அங்க அமைதி நிலவணுங்கிறது தான் எங்களோட எண்ணங்கிறாப்ல சிஏஏ தலைவர் சொல்றார். ஷேஷ்னியா அப்படிங்கிறது தான் அந்த ஊரோட பேரு, அந்த நாட்டோட பேரு ஷேஷ்னியா. இதெல்லாம் எங்க உள்நாட்டு விவகாரம், நீங்க இதுக்குள்ள தலையிடக்கூடாதுங்கிறாரு அவரு. ஆனா தலைவரோ, அமைதி நிறுவனா பரவாயில்ல, இல்ல அமைதி நிலவுகிற வர நாங்க தலையிடுவோங்கிறாப்ல. நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது, அடுத்தவன் மண்டாட்டி கூட நான் தான் குடும்பம் நடத்துவேன்னு நீ பேசுறாப்ல இருக்குதுன்னு நக்கல் பண்றாரு புது அதிபர். ஷேஷ்னியாங்கிற அந்த நாடு ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளிங்க தான், கிரிமினல்ஸ் தான். தேவையில்லாம அடிக்கடி ரஷ்யா கூட சண்டை போட்டு ரஷ்ய குடும்பங்களை கொன்னுகிட்டு இருப்பாங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான பெருசு இருக்குது. ஆளை பாக்குறதுக்கே வில்லத்தனத்தின் உச்சத்துல இருக்கிறார். கூடயே இருக்கிறார் அவர். அமைதி நிலவனுங்க அவ்வளவுதாங்க எனக்கு அப்படிங்கிறாப்ல சிஏஏ தலைவர் சொல்றாரு. சரி ஓகே, பரிசோதனை நீங்க கன்னியூ பண்ணுங்க சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்ல. அப்பதான் நம்ம ஹீரோ யாருங்க அந்த பெருசுன்னு விசாரிக்கிறார். எத்தனை அதிபர்கள் மாறினாலும் அந்த அதிபர்கள் கூடயே செக்யூரிட்டியா கூட தெரியுற இவனை மட்டும் யாருமே மாத்த மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன, அந்த அதிபர்கள் பண்ற தவறுனால யாராவது கொலை செய்யப்பட்டார்கள்னா அவங்களோட பாடிஸ் புதைக்கிற இடம், புதைச்ச இடமெல்லாம் இவருக்கு தெரியுங்கிறதுனால இவரை மாத்துறதுக்கு பயப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம சிஏஏ தலைவரோ, அட போயா அந்த மாதிரி ஆட்களை கொண்டு போட்டு புதைக்கிறதே அவன் தான் அப்படிங்கிறாரு சிஏஏ தலைவர். அப்புறம் வண்டியில அங்க இருந்து ரஷ்யாவில அணு ஆயுதங்கள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பரிசோதனை பண்றாங்க. அங்க இருக்கிற அணு ஆயுத நிபுணர்களை எல்லாத்தையும் அவங்க அட்டெண்டன்ஸ் இதெல்லாம் நம்ம போய் செக் பண்றோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது 13 நிபுணர்கள் அங்க இருக்கணும். ஆனா 10 பேர் தான் இருக்காங்க. மீதி 3 பேர் எங்கன்னு கேட்டா அந்த பெருசு ஒருத்தன் வெக்கேஷன் லீவ் போட்டு போயிருக்கான், ஒருத்தவன் உடம்பு சரியில்லை, ஒருத்தவன் கார் ஆக்சிடென்ட்ல வண்டி ஓட்டிட்டு போய்க்கும் போது இறந்துட்டார் அப்படின்னு எடுத்து சொல்ற. என்னங்க ஏதோ ஏற்கனவே எழுதி வச்சாப்ல மடமடன்னு சொல்றீங்களேன்னு பெரியவர்கிட்ட இவங்க கேட்க, இதெல்லாம் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும், அதனால நாங்க ப்ரிப்பேர்டா இருந்தோங்கிறாரு பெரியவர். அதே சமயம் நம்ம தகரட்டப்பா 32,000க்கு வாங்கின அந்த பாம கப்பல்ல பெட்டியில அடைச்சு இஸ்ரேலோட எல்லையில இருக்கிற ஒரு துறைமுகத்தில இருந்து ரஷ்யாவோட எல்லையில இருக்கிற உக்ரைன் துறைமுகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த பக்கம் பிளைட்ல திரும்ப அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க 3 பேரோட எக்ஸ்பர்டீஸ் எதுல, அவங்க 3 பேரும் எதுல திறமசாலிகள்னு தேடி பார்த்துட்டு, ஒருத்தன் பாமோட மேல் பரப்பு செய்யறதுல எக்ஸ்பர்ட், ஒருத்தன் பாமோட உள்பரப்பு செய்யறதுல எக்ஸ்பர்ட், ஒருத்தன் பாம ரொம்ப சேஃபா பல வடிவங்கள்ல மாத்துறதுல எக்ஸ்பர்ட். இவங்க 3 பேரும் ஒன்னு சேர்ந்தா ஒரு அணு ஆயுதத்தையே உருவாக்க முடியும். இவங்க 3 பேரும் காணோம்னா எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. அப்போ சிஏஏ தலைவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி உன் சந்தேகம் கரெக்ட் தான், அந்த பெருசு சொன்னதெல்லாம் பொய், அவங்க 3 பேருமே அப்ஸ்காண்டு, அவங்க 3 பேரும் எங்க இருக்கிறாங்கிறது ரஷ்யாவோட அதிபருக்கே தெரியாதான், 3 பேர் திருதுப்புன்னு காணாம போயிட்டாங்க, நாம அதை கொஞ்சம் சீரியஸா விசாரிக்கணுங்கிறாப்ல. ஆமா அவங்க 3 பேர் காணாம போயிட்டாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இறந்துட்டதா பெருசு சொல்லிச்சுல, அந்த ஆளுக்கு வண்டி ஓட்டவே தெரியாதான். மீதி 2 பேர்ல ஒருத்தன் தான் வாழ்நாள்ல இதுவரை ஒரு நாள் கூட வெக்கேஷனுக்கு லீவ் போட்டதே கிடையாதான். சோ அவர் சொன்னதெல்லாம் பொய். ஆமா இந்த உண்மைகள்லாம் உங்களுக்கு யார் சொல்றதா அப்படின்னு கேட்டா, ரஷ்யால எனக்கு ஒரு உளவாளி இருக்கிறான். உளவாளிகளுக்கு கோடு வேர்டு பேரு தான் உண்டு. என்னோட உளவாளியோட பேரு, சாரி உளவாளிங்கிறல்ல, உளவாளி கிடையாது, உளவாளினா அமெரிக்க பிரஜையா இருக்கணும், உளவாளின்னு சொல்லக்கூடாது. அவங்க யாருன்னா எதிரி நாட்டோட குடிமகனா இருப்பான், எதிரி நாட்டுல யார வேவு பார்க்கணுமோ அவங்க கூடயே இருப்பான், சில இன்ஃபர்மேஷனை மட்டும் அங்க இருந்து ஷேர் பண்ணுவாங்க, தகவல்களை லைட்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்கால இருந்து அவங்களுக்கு சில தகவல்கள் வேணும்னா இவர்கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க, தகவல்களை பரிமாத்திப்பாங்க. சோர்ஸ்னு வேணா சொல்லலாம். இவரோட சோர்ஸ் அங்க இருக்கிறார். பேக் சேனல் மூலமா யாருக்கு தெரியாம ஒரு செக்யூர் லைன் மூலமா இவங்க பேசிக்கிறது உண்டு. இப்படி இவரோட சோர்ஸ்
ஃபோர்ஸ் ஒரு உயர் பதவியில இருக்கிறாரா. அவரோட கோடு வேர்டு ஸ்பினாக்கர் அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. அப்புறம் அமெரிக்கால இவங்க ஃபிளைட் இறங்குனதுமே ஜோரா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நீ கார்ல போய் உட்காரு, நம்ம ஹீரோவை கார்ல போய் உட்கார சொல்லிவிட்டு ஒரு உளவாளியை சந்திக்கிறார். ரஷ்ய மொழி உனக்கு பேச வரும்ல, ரஷ்யாவுக்கு போப்பா, 3 அணு ஆயுத நிபுணர்களை காணோம், அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க நம்ம தெரிஞ்சாகணும், உளவு வேலை பாருன்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. நம்மளும் சரின்னு கிளம்புறான். இந்த பக்கம் வந்தா, இங்க பாரு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நேரம் உன்னை பிரேக்கப்பே பண்ணிருப்பா. அமெரிக்க அதிபர் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்குது ஒயிட் ஹவுஸ்ல, வெள்ளை மாளிகையில அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், வாழை கூட்டு வா, இன்விடேஷன் நான் உனக்கு கொடுக்குறேன், கூட்டு வந்து கெத்து காட்டு அப்படிங்கிறாப்ல. நம்ம ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவளை கூட்டிட்டு வந்துட்டான். அதிபர் இவ்வளவு பக்கத்துல பாக்குறது நம்ம ஹீரோயினுக்கு இதுதான் முதன்முறை. அவர் நல்லா காமெடி பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாரோட பேஜர்லயும் ஏதோ ஒரு அலர்ட் அடிக்க ஆரம்பிக்குது. பரபரப்பா அங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன இவ்வளவு பரபரப்பு அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா சொல்லுச்சுல, எல்லை நாட்டுல என்ன நடந்தாலும் அது உள்நாட்டு விவகாரம், நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு. அந்த நாட்டோட தலைநகரத்திலேயே கெமிக்கல் பாம்ப போட்டாங்களாம். அந்த தலைநகரத்துல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ஆட்களுக்கு ஏகப்பட்ட வியாதி பிரச்சனை, நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்களாம். இந்த மேட்டரை கேட்டுட்டு தான் பயங்கர அப்செட்டா இருக்கிறார். இதுக்கு பதிலடி நாம கொடுக்கணும், என்ன கொடுக்கலாங்கிறதான் பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ, மித்த எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட புது அதிபர் தான் இந்த உத்தரவு போட்டிருப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ, ரஷ்யாவின் புது அதிபர் அந்த மாதிரி ஆள் கிடையாது, எனக்கு என்னமோ அவர் இந்த உத்தரவை கொடுத்திருப்பாருன்னு தோணல, வேற யாராவது பண்ணிருக்கலாம்ல, யாராவது சில தளபதிகள், சொல் பேச்சு கேட்காத தளபதிகள் பண்ணிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ராணுவ பிரிவு பண்ணிருக்கலாங்கிறா. எப்படிப்பா இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற, அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, டெஃபினட்டா எனக்கு தெரியும் அவர் பண்ணிருக்க மாட்டாருங்கிறாப்ல. இதை எவ்வளவு தூரம் அமெரிக்க அதிபர் கேட்டுக்கிட்டாரு ஏத்துக்கிட்டாருன்னு தெரியல. சரி, அனாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க, முக்கியமான மேட்டர் நாங்க பேச போறோம்னு நம்ம ஹீரோ மாதிரியான ஆட்கள் அங்க இருந்து வெளியில கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிட்டு அவங்க முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்காங்க. அப்படி இவங்க வெளியில இருக்கும்போது அமெரிக்காவின் புது அதிபர் பேட்டி கொடுக்கறத டிவில பாக்குறான். அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அண்டை நாட்டு மேல, தலைநகரத்து மேல கெமிக்கல் பாம்பை போட சொன்னது நான் தான், ஏன் உத்தரவுல தான் அது நடக்குதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன இடத்துல இவர் தான் பண்ணேன்னு சொன்னது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெருத்த அடி. இன்னும் நம்ம ஹீரோட பேச்சை எவனாவது கேட்பாங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனா அங்க நிஜத்துல பார்த்தா ரஷ்ய அதிபர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இந்த பக்கத்துல வந்ததும், யார் அந்த 2 தளபதிங்க, அதிபர்னு ஒருத்தனா இருக்கிறேன், என்கிட்ட கூட கேட்காம இஷ்டத்துக்கு பாம் போடுறானுங்க, அவங்கள பதவியை பறிச்சு உட்கார வைங்க அப்படிங்கிறாப்ல. போட்டுறவா அப்படின்னு நம்ம பெருசு விசாரிக்குது. போடலாம் வேண்டாம், பதவியை பறிச்சு உட்கார வைங்க, அப்பதான் மத்தவங்களுக்கு அது படமா இருக்கும் அப்படிங்கிறாப்ல. ஆக மொத்தம் இவருக்கே தெரியாம 2 தளபதிகள் பண்ணதுதான் அந்த கூத்து. ஆனா தனக்கு தெரியாம 2 தளபதிகள் இப்படி பண்ணிட்டாங்கிற மேட்டர் வெளியில போச்சுன்னா தன்னை ஒரு பலவீனமான தலைவர்னு உலக நாடுகள் பார்க்கும். அந்த இமேஜை மெயின்டைன் பண்றதுக்காக தான் பண்ணேன்னு பொய் சொல்லி இருக்கிறார் பாத்துக்கங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஆஸ்திரிய நாட்டுல அந்த கோடீஸ்வரன் தன்ன மாதிரியே எண்ணம் கொண்ட நாசி ஆட்கள் நிறைய பேரை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கான். அதுல ஒரே ஒருத்தர் மட்டும், நம்மளோட திட்டம் எனக்கு சரியா படல, பலாயிரக்கணக்கான உயிர்களை பறிக்கிற இந்த வேலை நம்ம செய்யணுமா, ஏன் பேசி ஏதாவது ஒரு முடிவெடுக்க கூடாது அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறான் நல்ல மாதிரி. இது அந்த கோடீஸ்வரருக்கு பிடிக்கல. இப்ப ஏற்பட்ட ஒரு ஆள் நாளை பின்ன நம்மளை காட்டி கொடுத்துறான்னு நினைச்சவங்க அவனையே கொன்னு போட்டுறாங்க. இப்போ அமெரிக்காவில் பால்டிமோர்ல துறைமுகத்துல ஒருத்த வேலை பார்க்கறத காட்டுறாங்க. அந்த துறைமுகத்துல வரக்கூடிய பார்சலை வாங்கி வைக்கிறதா இவனோட வேலை. கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கான்ல வெள்ளையா அவன் தான். இந்த பக்கம் பார்த்தா ரஷ்யாவோட புது அதிபர் நான் தான் பண்ணேன்னு சொன்னதுனால பதிலுக்கு இப்போ அமெரிக்க அதிபர் ஏதாவது செஞ்சாகணும், அப்பதான் அவரோட இமேஜை மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொரு நாட்டோட தலைநகரத்தில் அவர் தாக்குதல் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அங்க அமைதியை நிலவுவதற்காக நேட்டோ படைகளை, அமெரிக்க நேட்டோ கூட்டுப்படைகளை அந்த நாட்டுக்கு அமெரிக்காக அனுப்பி வைக்க போறோம். இனி நாட்டோட மேற்பார்வையில அந்த நாட்டின் தலைநகரம் இருக்கும்னு சொல்லி நிறைய டேங்குகளையும் நேட்டோ படையையும் அங்க அனுப்பி வைக்க போறாராம், அமைதியை நிலைநாட்டுவதற்காக. இது நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அதை ரஷ்யாவின் புது அதிபர் பார்த்துட்டு நியூஸ் ஆஃப் பண்ணி போட்டு படுக்க போயிட்டார். இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு பொண்டாட்டி கேட்க, ஆமாங்கிறாரு புது அதிபர். பதிலுக்கு ஏதாவது செய்ய போறீங்களா, ஏன்னா இவங்க பாம்பு போட்டாங்க அப்படின்னு இவங்க வெளியில தெரியுது, ஆனா இவர் பாம்பு போடலங்கிறது கட்டம் பொண்டாட்டி கூட தெரியாது. ஆனா வெளியில பாம்பு போட்டாங்கன்னு அமெரிக்கா நினைக்குது. பதிலுக்கு நேட்டோ படைகளை அந்த நாட்டுக்கு அனுப்புது. அதுக்கு பதிலுக்கு நீங்க ஏதாவது செய்யணுமே அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்னும் செய்ய போறது இல்லைன்ட்டார். அதே மாதிரி இவங்க சேட்டலைட் மூலமா வேவ் பாக்குறாங்க. ரஷ்யா கிட்ட பலாயிரக்கணக்கான பீரங்கிகள் உண்டு, ஆனா ஒரு வண்டி கூட நேட்டோ படை அண்டை நாட்டுக்கு வருது இல்லையா, வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பீரங்கிகளை எதையும் அங்க அனுப்பல. இவர் அனுப்பல, எல்லா பீரங்கிகளும் அங்கங்க தான் நிக்குது. சேட்டலைட்ல இதை பார்த்துட்டு ஒரு சிஐஏ லேடி இதை பத்தி எடுத்து சொல்ல, நம்ம ஹீரோ, இது ஒரு மெசேஜ் மாதிரி எனக்கு தெரியுது, பொதுவா தான் பாம்பு போட்டேன்னு சொல்றவன் பதிலுக்கு நேட்டோ படைகளை அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சு அடுத்த தாக்குதலுக்கு இவர் தயாராக இருக்கணும், பீரங்கிகள் அந்த நாட்டுக்கு அனுப்பணும், அப்படி கத்து காட்டணும். ஆனா அந்த மாதிரி செய்யாம இவர் கம்முன்னு இருக்கிறாருன்னா அப்ப அவர் இதை பண்ணல, வேற யாரோ அவர் பேச்சையும் கேட்காம பண்ணிருக்காங்க, இமேஜை மெயின்டைன் பண்றதுக்காக அவர் பொய் சொல்லிருக்காங்கிறத நம்ம பையன் கரெக்டா கெஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவரை பத்தி PhD பண்ணவன் இவன், ஆர்டிக்கல் எழுதுனவன் இவன், ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறான். அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, ரஷ்யால
அந்த 3 அணு ஆயுத நிபுணர்கள் போனாங்கல்ல, அவங்க 3 பேர்ல ஒரு ஆளுக்கு அம்மா இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பார்த்து பேசுறான். அவரோட ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்டா அதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருக்கிறேன்னு அவங்கள பார்த்து நல்ல விதமா பேசி அவர் எங்க இருக்கான்னு கேட்டா, அந்த அம்மா யதார்த்தமா முக்கியமான ஒரு ரகசிய வேலையில இருக்கிறான், நம்ம நாட்டுக்காக அவன் வேலை பார்க்கல, ஏதோ ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்காக வேலை பார்க்கறான், அவங்க யாருக்கும் கால் பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா யாருக்குமே தெரியாம எனக்கு கால் பண்ணான் தம்பி என் புள்ள அப்படின்னு இந்த அம்மா வெள்ளந்தியா பேசிடுது. நேத்து ராத்திரி அவங்க கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்னு சொன்னதே இவருக்கு போதுமானது. இந்த அம்மாவுக்கு வந்த கால்ஸ் எல்லாத்தையுமே எந்தெந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு, எந்தெந்த நம்பர்ல இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாலே லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி லொகேஷனை சிஐஏல இருக்கிற நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. அதே சமயம் அந்த லொகேஷன்ல காணாம போன அந்த 3 அணு ஆயுத நிபுணர்களும் இருக்காங்க. கோடீஸ்வரன் ஏகப்பட்ட காசு கொடுத்து தனக்காக ஏதோ ஒண்ணு பண்ண சொல்லியிருக்கான் போல, அந்த வேலையில தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ராக்கெட்டுக்குள்ள இருந்த அணு ஆயுதங்களை எடுத்து ராக்கெட் வடிவத்துல இல்லாம ஒரு ஃப்ரிட்ஜ் வடிவத்துல பாம் எல்லாம் மாத்தி ரெடி பண்றதா அவங்க வேலை. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில பார்த்தா நம்ம தகரடப்பா பேசிக்கிட்டு இருக்குது அந்த நிபுணர்களோட. அவங்க கேட்ட வடிவத்துல இவரு ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படி கேட்ட வடிவத்துல அணு ஆயுதத்தை ரெடி பண்ணி கொடுத்து டெலிவரி பண்ணிட்டாருன்னா இவருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தாப்புல 400 கோடி ரூபாய் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வேலையை பார்க்கறாரு போல. நம்ம பைய உளவாளி எல்லாத்தையும் உளவு பார்த்து போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டான். இந்த பக்கம் அடுத்த டேட்டிங்ல இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு கால் வருதுங்க. உடனே நான் வெளியில போகணும் வந்துருன்னு சொல்லிட்டு வெளியில ஓடுறான். காருக்குள்ள யார் இருக்கிறான்னு பார்த்தா தலைவர் தான் இருக்கிறார். கையில ஒரு மெமரி கார்டை கொடுத்துட்டு ரஷ்யாவுக்கு போ, அங்க நம்ம உளவாளி இருப்பான், அவன் சில தகவல்களை சேகரிச்சு இதுல கொடுப்பான், அதை எடுத்துட்டு வா. என்னால இப்ப போக முடியாது, நான் போனா என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்ல நான் ஃபீல்டு எல்லாம் போய் வேலை பார்த்ததுல நான் ஒரு சாதாரண அனாலிசிஸ்ட், ஃபீல்டு ஒர்க்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னாலும் ப்ளீஸ் பா பண்ணுப்பான்னு கேட்க அவர் சரின்னு ஒத்துக்கிறார். அடுத்து பார்த்தா உளவாளி கூட நம்ம பைய ரஷ்யாவோட பக்கத்துல இருக்கிற உக்ரைன் நாட்டுல இருக்கிறான். இங்கதான் அந்த அணு ஆயுத நிபுணர்கள்லாம் இருந்திருப்பாங்க போல. இங்க இருந்து தான் போன் கால் போயிருக்கும் அந்த அம்மாவுக்கு. சோ லொகேஷனுக்கு வந்தாச்சு. நான் இறங்கி எதுவும் செய்ய மாட்டேன் வரமாட்டேன் நம்மளால அடம்பிடிப்பான். வாயான்னு கப்பல்ல இருந்து படகுல கூட்டிட்டு போறாப்ல. நான் உள்ள போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ போட்ட பாத்துக்கன்னு கையில ஒரு துப்பாக்கி கொடுத்துட்டு இவரு உள்ள போறார். வேலியை ஓட்ட போறதுக்கு ஒரு ஸ்ப்ரே ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை அடிச்சு விட்டாலே வேலியில ஓட்ட விழுந்துருது. புடிங்கி போட்டு இவர் உள்ள போயிட்டு இருக்கார். உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு பயம் இல்ல. ஆனா உள்ள ஃப்ரிட்ஜ் சைஸுக்கு ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி இருக்கிறதும் வயரெல்லாம் கட் பண்ணி போட்டுருக்கிறத பார்த்து பாமா தான் இருக்கணும்ன்றதையும் அவர் தெரிஞ்சுக்கிறார். ஆனா ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, அங்க அந்த 3 அணு ஆயுத நிபுணர்களும் சுடப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. வேலை வாங்கிட்டு பணம் கொடுக்குறேன்னு கொண்டு போட்டாங்க பாருங்க. அதே சமயம் உக்ரைனோட போலீஸ்காரங்க 2 பேர் இங்க ஓட்ட போட்டுக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அங்க வந்து துப்பாக்கி முனையில நம்ம பையில பிடிச்சிடுறாங்க. அதே சமயம் அதை பார்த்து நம்ம ஹீரோ துப்பாக்கியோட பின்னாடி போய் நிக்கிறார். சுற்றுன்னு நம்ம உளவாளி சொல்லிட்டு இருக்க, நம்ம பையிலுக்கு ரஷ்ய மொழியும் தெரியும், இவங்க பேசுற உக்ரைன் மொழியும் தெரியும். உக்ரைன் மொழியில துப்பாக்கியை கீழே போடுங்கிற மிரட்ட அவங்களும் பயந்துட்டு துப்பாக்கியை கீழே போட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு அவங்களோட ஷூவை மட்டும் கழட்டிட்டு விட்டுறாங்க. ஏன்னா ஷூ இல்லாம 4 அடி எடுத்து வைக்க முடியாது, அவ்வளவு குளிர் பனியங்க. சோ அவங்க யார்ட்டையும் போய் போட்டு கொடுக்கறதுக்குள்ள இவங்க அங்க இருந்து கிளம்பியே போயிடலாம், அதான் திட்டம். நல்லபடியா கிளம்பியே வந்துடுறாங்க. ஆனா ஒரு ஃப்ரிட்ஜ் சைஸுக்கு ஏதோ ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்கிறத மட்டும் உளவாளி சொல்லியிருக்கிறார். அந்த பக்கம் பார்த்தா அமெரிக்காவுக்கு பால்டிமோர் துறைமுகத்துக்கு அந்த பாம் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. அதை ரொம்ப சேஃபா அங்க இருந்து எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். கோடீஸ்வரருக்கு இதெல்லாம் அப்டேட் போயிட்டே இருக்குது. டெலிவரி அந்த ஃப்ரிட்ஜை எங்க வைக்கிறாங்கன்னு பாருங்க. பால்டிமோர்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியத்துக்கு அடியில அதை வைக்கிறாங்க. ஏற்கனவே 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதோட சேர்ந்து 3வது ஃப்ரிட்ஜா இதை வச்சிட்டானுங்க. அதுக்குள்ளதான் அணு ஆயுதம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆனா அதே சமயம் சிஐஏல வேலை பார்க்கிற ஒருத்தன் இதை லைட்டா மவ முடிச்சிட்டான். ஃப்ரிட்ஜ் சைஸுக்கு ஏதாவது ஒரு பார்சல் உக்ரைன்ல இருந்து வேற எங்கயாவது போயிருக்கா அப்படின்னு அவன் சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி சைஸ்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வந்திருக்கு. அது வந்திருக்கிறது வேற ஒரு நாட்டுக்கோ வேற ஒரு ஊருக்கோ இல்ல, இவங்க நாட்டுல இவங்க ஊருக்குள்ள வந்து இறங்கி இருக்குங்கிறது ரொம்ப ஷாக்கான செய்தி. அதைத்தான் அவன் நம்ம ஹீரோக்கு எடுத்து சொல்றான். ஹீரோ அரண்டு போறார். இதே சமயம் அமெரிக்க அதிபர் அதே ஸ்டேடியத்துல ஆயிரக்கணக்கான மக்களோட சேர்ந்து மேட்ச் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார். நல்ல வரவேற்பு கொடுக்கப்படுது. மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம சிஏஏ தலைவர் இருக்கிறார். நம்ம பைய ஹெலிகாப்டர்ல இருந்து கால் பண்ணா அங்க இருக்கிற கூட்டத்துல சரியா ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. மறுபடியும் கால் பண்றா, ஏதோ நல்ல கவனிச்சிட்டாரு. கால் அட்டன் பண்ணா மறுபடியும் கேட்கல, கால் கட் ஆயிடுது. மறுபடியும் கால் பண்றாங்க. என்னையா அப்படின்னு விசாரிக்கும் போது, நீங்க இருக்கிற இடத்துல பாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஃப்ரிட்ஜ் சைஸுக்கு பெருசா ஏதோ வச்சிருக்காங்க, உடனே கிளம்பிடுங்கன்னு சொன்னதும் அவரு அதிபரை உசார் பண்றார். அதிபர் இவங்க எல்லாம் முக்கியமான ஆட்கள்லாம் அங்க இருந்து தெரிச்சு போறாங்க. மக்களை அப்புறப்படுத்தணுமேன்னு அதிபர் கேட்க, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு வண்டியில ஏத்தி சேஃபா கூட்டு போறாங்க. நியூஸ்ல ஸ்டேடியத்தை காட்டிட்டு இருக்காங்க, அந்த கேமை காட்டிட்டு இருக்காங்க. அதே ஊர்ல தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் வேலை பார்க்கறா. அதிபர் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் இந்த பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது பூம்னு அந்த பாம் வெடிச்சு செதறதுங்க. அதோட ஃபோர்ஸ்ல அதிபர் வந்து அந்த வண்டிகளை எப்படி தூக்கி வீசி எறியப்படுதுன்னு பாருங்க. ரொம்ப தூரத்துல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலோட கண்ணாடி எப்படி உடையுதுன்னு பாருங்க. ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட ஹெலிகாப்டர் எவ்வளவு சேதாரம் அடைஞ்சு தரையில மூழ்கி கிடக்குதுன்னு பாருங்க, மோதி கிடக்குதுன்னு பாருங்க. அவ்வளவு பெரிய சேதாரம், புகை மண்டலமா இருக்குது. எல்லாம் அரண்டு போய் கிடக்குறாங்க. முதல் வேலை அதிபரை காப்பாற்றணும்னு ஒரு ராணுவ பிரிவு அங்க வந்து இறங்கி அதிபர் இருக்கிற வண்டியை கண்டுபிடிச்சு அவர் உயிரோட இருக்கிறான்னு பார்த்தா உயிரோட தான் இருக்கிறார். சார் எந்திரிச்சு நடக்க முடியுமா இல்ல படுக்கையில உங்களை கூட்டு போவான்னு கேட்டா, நான் நடந்து
நடந்து வரேன் தம்பின்னு தோல் மேல கைய போட்டு அவர் நடந்து போறார். வண்டியில ஏத்திட்டாங்க. அடுத்து நம்ம சிஏஏ தலைவர், அவர்கிட்ட எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல, இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பாடியே எடுத்துக்கிறாங்க. உயிரோட இருக்காரா இறந்துட்டாரான்னு தெரியல. இவ்வளவு கூத்திங்க நடக்குது. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ரஷ்யாவோட புது அதிபரோட பெட்ரூம் கதவை ஒருத்தவன் தட்டுறான். என்ன அவசரம்னு அவர் கேட்கிறார். அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதம் வெடிச்சிருக்குது, யாரு பண்ணா ஏன் பண்ணான்னு தெரியல, ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம மேலதான் சந்தேகம் இருக்குங்கிறார் ஒருத்தர். அது நிஜம்தான். ஏன்னா புது அதிபர் உற்சாக மிகுதியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சொற்பொழிவாத்தினார்ல, அந்த அண்டை நாட்டுல நான் சொல்லிதான் கெமிக்கல் வெப்பன் வெடிச்சது, இனி எங்க வேணாலும் வெடிக்கும்னு லைட்டா ஒரு வார்த்தையை விட்டுருப்பார். இப்போ அமெரிக்கால வெடிச்சிருக்குது, போச்சு போ, நம்ம மேலதான் பழிவில போதுன்னு இவர் பதறாரு. ஹெலிகாப்டருக்குள்ள நம்ம பையன் உயிரோட இருக்கானு பார்த்தா எஸ், உயிரோட தான் இருக்கிறான். ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு வந்த பைலட் இறந்து போயிட்டார் பாவம். அங்க இருக்கிற வாக்கி டாக்கி மூலமா, ரேடியோ மூலமா சிஏ ஆட்கள் கூட பேசுறான். என்னாச்சுன்னு விசாரிக்கிறான். அதிபர் சாகல, அதிபரை எங்கேயோ கூட்டு போயிருக்காங்க, எங்க கூட்டு போயிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு அவருக்கு அப்டேட் வருது. எப்படியாவது நான் அவரை கான்டாக்ட் பண்ணணுமேங்கறாப்ல. இது நடக்கிற காரியமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. முயற்சி பண்றோங்கிறாங்க சிஏ ஆட்கள் சில பேர். அதுக்குள்ள அதிபர் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறார். அடுத்த கட்ட முக்கியமான தலைவர் எல்லாம் அங்க இருக்காங்க. செம கோவத்துல இருக்கிறார். இத பண்ணது ரஷ்யா தான் அமெரிக்க அதிபர் முழுமையா நம்புறார். ஏன்னா எங்க வேணாலும் வெடிக்கும்னாப்ல இல்ல, அதை பிடிச்சிக்கிட்டாரு. ஆனா கூட இருக்கிற சில பேர், ஒருவேளை இது ரஷ்யா பண்ணலன்னா பதிலுக்கு நாம ஏதாவது ஏவுகணைகள் அனுப்பி அது யுத்தமா பெருசா மூன்றுமே அப்படின்னு சுத்தமா இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த கோடீஸ்வரன் அவன் யாருக்கு போன் பண்றான்னு பாருங்க. ரஷ்யால இருக்கிற வேற ஒரு தளபதிக்கு போனை போட்டு, இங்க பாருப்பா, அமெரிக்கால அணு ஆயுதத்தை வெடிக்க வச்சாச்சு, இப்ப அமெரிக்கா ரஷ்யா தான் தாக்குதல் நடத்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீ என்ன பண்ற, உங்ககிட்ட இருக்கிற ஏவுகணையில ஏவி விடு, படைகளை யுத்தத்துக்கு ரெடி பண்ணு, அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்தும், நீ உன் அதிபரோட உத்தரவு இல்லாமையே தாக்குதல் நடத்துவ, யுத்தம் மூன்றும், இதுதான் நமக்கு வேணும்னு சொன்னதும் சிறப்பா செஞ்சிருங்கிறாரு. இவங்க எல்லாம் நாசி ஆட்கள். இவங்களோட அல்டிமேட் நோக்கம் என்னன்னா அமெரிக்கா அழியணும், ரஷ்யா அழியணும். ஆஸ்திரிய நாடு மித்த பழமை சில பேர் இருக்கிறாங்க, அங்கங்க சில நாட்டுகள்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப நாட்டை பெருசா ஆளக்கூடிய, அவங்க பேச்சு எடுபடக்கூடிய ஒரு ஆட்கள் சில பேர்னு சொன்னா 23 வருஷத்துக்கு முன்னாடி சைனா எல்லாம் கிடையாது, அவ்வளவு பெரிய நாடு இல்ல. அப்போ மிகப்பெரிய ஆளுமை கொண்ட நாடு ரெண்டு, ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா. அவங்க ரெண்டு பேரும் யுத்தத்துல மூட்டி விட்டுட்டோம்னா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாவாங்க. அந்த கேப்ல நாம உலக நாட்டுகளை எல்லாத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு வந்துடணும்னு இந்த நாசி குரூப் நினைச்சுக்கிட்டு இருக்குது. படைகள் கிட்ட இல்லாதது பொல்லாதுன்னு சொல்லி நம் நாட்டு மேல போதெடுத்து வர்றாங்க அமெரிக்கா, பதில் தாக்குதல் கொடுக்கணும், எல்லாம் தயாரா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த கெட்ட தளபதி. இந்த பக்கம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஸ்டேடியத்துல பாம் அடிச்சதுல அத பத்தி ஒருத்தவங்க விசாரணை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வந்து ஏதாவது தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கன்னு கேட்டா போய் கியூ நில்லுப்பாங்கறாங்க. நான் கியூல நின்னோம்னா நாளே இருக்காது, யுத்தம் மூன்றும், தயவு செய்து சொல்லுமா உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு கேட்கிறார். நம்ம ஆட்கள் சில பேர் உள்ள போயிருக்காங்க. ஆனா உள்ள சோர்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியாத ரேஞ்சுக்கு புகையா இருக்குது. பொதுவா அணு ஆயுதம் வெடிச்சுச்சுன்னா அந்த அணு ஆயுத கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமா இருக்கும். ஆனா அங்க தென்மேற்கு பருவக்காற்று வீசுற காலம். சோ அந்த அணு வீச்சுக்கள் எல்லாம் காத்துல அடிச்சு கடல் பக்கம் போயிடுச்சான். சோ வெடிச்சதுல ஏற்பட்ட சேதாரத்தை தவிர கதிர்வீச்சு சேதாரம் இல்லைன்னு அவங்க எடுத்து சொல்றாங்க. ரோபோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு சோர்ஸ் என்னங்கறத செக் பண்ண முயற்சி பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யார்ட்டையும் விசாரிக்கிறார். அதே ஊர்ல தானே தான் காதலி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே ஏதாவது சேதாரம் இருக்கான்னு கேட்டா கண்ணாடி கொஞ்சம் உடஞ்சிருக்கே தவிர பில்டிங் நிக்குது, பிரச்சனை இல்லைன்னு இவனோ சொல்லியிருக்கான். அந்த வகையில இவருக்கு சந்தோஷம். இந்த பக்கம் அப்லிங்க் ரெடியா இருக்குதுன்ட்டு ஒரு அம்மா வந்து சொல்ல இவங்க மெசேஜ் அனுப்புறாங்க. யாருக்கு? ரஷ்யாவுக்கு. எங்க நாட்டுல இந்த மாதிரி ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்திருக்குது, இது விபத்து மாதிரி தெரியலன்னு இவங்க மெசேஜ் போடுறாங்க. அங்க ரஷ்ய அதிபர் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தவர் டப்புன்னு ரிப்ளை அனுப்புறார். உங்க நாட்டில் நடந்த இதுக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள், நாங்க எப்பவும் உங்க பக்கம் நிப்போம். ஆனா நீங்க ஒன்னு நோட் பண்ணிக்கணும், இந்த தாக்குதலுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த ரிப்ளை அனுப்புறாங்க. இத அமெரிக்க அதிபர் நம்புறதுக்கு தயாராக இல்ல. தப்பு பண்ணவே எவனா இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்படும் இவங்க மெசேஜ் அனுப்புறாங்க. அதை பார்த்ததும் ரஷ்ய புது அதிபர் நம் நாட்டு படைகள் எல்லாத்தையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க, அமெரிக்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, எதுக்கும் தயாரா இருக்கணும்னு அந்த பக்கம் சொல்லிட்டு ரஷ்யா மேல தாக்குதல் நடத்துறதுங்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம்னு அங்க ராணுவ தளபதிகள் சில பேரு நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க புது அதிபரை. இப்படி ரெண்டு நாட்டோட அதிபர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டாலும் கூட, கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாலும் கூட, ஏன் அவங்க இவ்வளவு பதட்டப்படுறாங்கன்னா ரெண்டு நாட்டுகளுக்கு மத்தியில ஒரு யுத்தம் உண்டா அது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். அதுக்காக தான் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த மாதிரி மாத்தி மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க. ஆனா இதை கெடுக்கிறதுக்காக வேணும் அந்த கெட்ட தளபதி உத்தரவை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். ஒரு பிளைட் அங்க இருந்து டேக் ஆஃப் ஆகுது, ரஷ்யாவோட பிளைட். நிறைய பிளைட் வருதுங்க. இந்த பக்கம் அமெரிக்காவோட எல்லை பகுதிகளில் கடல் பாதுகாப்புல இருக்கிற கப்பல்களோட ரேடார்ல ஏதோ தெரிய வரும், அடுத்த நொடி அது காணாம போயிடுது. ஏதோ வர்றாங்க சொன்னதும் உடனே இவங்க அலர்ட் ஆறாங்க. அதுக்குள்ள ரஷ்யாவோட பிளைட்ஸ்க்கு பாம வீசிடுறாங்க. ஏகப்பட்ட ஏவுகணைகள் வருது. அமெரிக்க கப்பல் மேல அந்த ஏவுகணைகள் விழுந்து அவ்வளவு பெரிய கப்பலே தண்ணியில மூழ்கடிக்கப்படுது. இந்த மேட்டர் இப்போ அமெரிக்க அதிபருக்கு போகுது. ரஷ்யாவோட பிளைட் வந்து நம்ம கப்பல் மேல ஏவுகணைகளை வீசிட்டு போறாங்கன்னா இனிமே கேள்வியே கிடையாது, அவங்க தான் இந்த அணு ஆயுத தாக்குதலையும் நடத்தி இருக்கணும். இனிமே பேச்சு கிடையாது, செயல்தான், பதில் தாக்குதலை கொடுக்கணும்ட்டாரு. எங்க கப்பல் மேல தாக்குதல் நடத்தணும் நீங்க தானு கேட்டா நான் அந்த மாதிரி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கல,
விசாரணை நடத்தி என்ன மேட்டர்னு நாங்க தெரியப்படுத்துறோங்கிறாரு இவரு. யோ, உன் அண்டை நாட்டின் மீது கெமிக்கல் பாம்பு போட்டதா நீ சொன்ன, உண்மையில நீ தான் போட்டையா, இல்ல உங்ககிட்ட இருக்கிற ராணுவம் உன் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. எப்பா, நீ மட்டும் ஹிரோஷிமால போய் நாகசாகில எல்லாம் போய் அணு ஆயுதத்தை போடலையா, நீ நல்ல மாதிரி பேசுறேன்னு இவரு கோவப்பட்டு பேசுறாரு. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறாரு புது அதிபர். அமெரிக்க அதிபருக்கு மண்டை காயுது, என்ன பண்ணலான்ட்டு. இங்க பார்த்தா பாம்பு வெடிச்ச அந்த ஸ்டேடியத்துல இருந்த சில கற்களை எடுத்து அதை சோதனை பண்றாங்க, எந்த நாட்டுல அந்த பாம்பு தயாரிக்கப்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த சோதனையோட ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கெமிக்கல், அதை வச்சு அதை எந்த நாடு தயாரிச்சுன்னு சொல்லிட முடியும். யார் யார் தயாரிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா நாம தயாரிச்ச நம்மளோட அணு ஆயுதம்னு அவங்க பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. ஹீரோ அரண்டு போறார், நம்மளோட அணு ஆயுதமானு. ஆமா, 1970 இஸ்ரேலுக்காக இவங்க ரெடி பண்ணி கொடுத்த அணு ஆயுதம் தான் அது. எப்பயோ அதை ஏத்திட்டு போன அந்த பிளைட் விபத்துக்குள்ளாயி எல்லாம் முடிஞ்சு போயிருக்குன்னு நினைச்சா இப்ப திரும்ப வந்து ரிவிட் அடிக்கிறது இவங்களுக்கே ஆச்சரியமான விஷயம் தான். இங்க பார்த்தா அமெரிக்க அதிபர் முன்னாடி 2 பிரிவு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்குது. ஒருத்தர் ரஷ்யா மேல தாக்குதல் நடத்தணுங்கிறான், ஒருத்தன் தாக்குதல் நடத்த கூடாதுங்கிறான். பதிலுக்கு அணு ஆயுதத்தை போடணும்னு ஒருத்தர் சொல்றாரு, கூடாதுங்கிறாரு இன்னொருத்தர். அதிபரே சாவு பயத்தை காமிச்சாங்கல்ல அதிபருக்கு, அமெரிக்க அதிபருக்கு, அதனால அவர் ரஷ்யா மேல கோவமா தான் இருக்கிறார். பர்சனலா எடுத்துக்கிட்டாரு அமெரிக்க அதிபர். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடிபட்டவங்க எல்லாம் ஒரே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து குமிக்கிறாங்க. அங்க வந்திருக்கிறார். சிஐஏவோட தலைவரை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். தலைவர் என்ன சாகல, கண்ண முழிச்சு பாக்குறார். பிரசிடென்ட்க்கு என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்றாரு நம்ம ஹீரோ. சார், அந்த அணு ஆயுத பாம்புக்குள்ள பயன்படுத்தப்பட்ட புளுட்டோனியம் அது நம் நாட்டில் தயாரிக்கப்பட்டது சார். என்ன சார் என்ன இருக்குது, எனக்கு ஒன்னும் புரியல சார்னு கேக்குறாப்ல. உங்க உளவாளியோட கான்டாக்டை என்னால பிடிக்க முடியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க அவர் சொல்றது ஸ்பினக்கர் அப்படிங்கிற அந்த கோடு வடை தான். சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு பாவம். அவர் சொன்ன கடைசி வார்த்தை, இவருக்கு சோர்ஸ் ஒருத்தவன் ரஷ்யால இருக்கிறான்ல, பேக் சேனல்ல பேசிட்டு இருப்பார்ல, மெசேஜ்லயே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்பினக்கருங்கிற கோடு வேர்டுல இருக்கிற அந்த சோர்ஸ் தான் நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. இவருங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது சிஏஏ தலைவர்கிட்ட அவரோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் அங்க ஒரு பாக்கெட்ல போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் சிஏஏல ஒருத்தவங்க, நீ இருக்கிற அங்க ஏரியால தான் பக்கத்துல துறைமுகம் இருக்குது, அந்த துறைமுகத்துக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜ் சைஸ்ல பாம்பு வந்து இறங்குச்சு, அதை ரிசீவ் பண்ணவனோட பேர் இது, அட்ரஸ் இதுன்னு எல்லாத்தையும் ஒத்தவன் கொடுக்க கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாப்ல. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சிஐஏ தலைவரோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குதுல்ல, அதுல ஒரு மெசேஜ் வருது. யாருகிட்ட இருந்து? ஸ்பினக்கருங்கிற அந்த சோர்ஸ் கிட்ட இருந்து. ரஷ்யாவோட புது அதிபர் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிறாரு, அவருக்கே தெரியாம இங்க சூழ்ச்சி நடந்திருக்கலாம், அமெரிக்கா எதுவும் பண்ண வேண்டாம்னு மெசேஜ் வருது. மெசேஜை பார்த்தவன் எதுக்கு வந்த தீயணைப்புத்துறை வண்டியை கவனிக்காம வேற ஒரு கார்ல போய் இடிச்சுக்கிட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோ ஸ்பினக்கருங்கிற அந்த சோர்ஸுக்கு ஒரு மெசேஜ் போடுறார். 1968 அமெரிக்கால தயாரிக்கப்பட்ட அணு ஆயுதம், அதைத்தான் இங்க தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. எப்படி அந்த 1968 தயாரிக்கப்பட்ட அந்த அணு ஆயுதம் திருடப்பட்டிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறார். கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருக்கிறார். கூடவே சிஏஏ தலைவர் இறந்து போன மெசேஜையும் அனுப்பிச்சிருக்கிறார். நம்ம வேலைக்கு இன்னும் தெரியாது, நாம இஸ்ரேலுக்கு கொடுத்த அணு ஆயுதம் தான் இப்ப நமக்கு ரிவிட் அடிச்சிருக்குன்னு. இப்பதான் நம்ம ஸ்பினக்கர் மெசேஜ் போட்டிருக்கிறார், இஸ்ரேல் அப்படின்னு போட்டிருக்கிறார். நீங்க இஸ்ரேலுக்கு கொடுத்ததாண்டா அது அப்படிங்கிறது, நீங்க ரெடி பண்ணி இஸ்ரேலோட பாதுகாப்புக்காக கொடுத்ததான்னு சொன்னதும் இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவு லாக்காய் கிடக்குது. உடச்சி திறக்கிறான். அமெரிக்க அதிபர் இப்போ அவரோட ஏர்போர்ஸ் வண்டியில இருக்கிறார். இன்னொரு வண்டியில இருந்து எரிபொருள் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. வானத்திலே அவர் பல நாட்கள் வட்டமிட்டுக்கிட்டே இருக்கலாம். அங்க 2 டீமும் ஒரு மனதா ஒரு முடிவு பண்ணி, சார், ஒரு 10 விமானத்துல வந்து நம்ம கப்பலை தாக்குனாங்க இல்ல, அந்த தளத்தை வேணா பதிலுக்கு நம்ம தாக்குதல் பண்ணுவோம், நியூக்ளியர் ஆயுதத்தை பயன்படுத்தாம நியூக்ளியர் அல்லாத பாம்புகளை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஒரு மனதா ஒரு முடிவை சொல்றாங்க. ஆனா அது பத்தாதுங்கிறாரு அமெரிக்க அதிபர். போதுமானது சார்னு சொன்னதும் சரி, அதை வச்சு அடிங்கன்னு உத்தரவு கொடுத்துட்டார். ஒரு கண்ணாடி போட்டிருக்கிற ஒரு பெரியவர் இருக்கிறார்ல, அவருக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. இப்போ அமெரிக்க விமானங்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டு விட்டது. அமெரிக்கா இப்ப ஏவுகணை தாக்குதல் நடத்துது. அணு ஆயுதம் அல்லாத பாம்பை தான் போடுறாங்க. இப்ப இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அணு ஆயுதம் அல்லாத ஏவுகணைகளை ஏவுறாங்க. அந்த தளத்தை காலி பண்றாங்க. ரஷ்யாவோட புது அதிபர் கிட்ட அவங்க டீம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, தளபதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க போர்க்கப்பல்கள் எல்லாம் எல்லை பகுதிகளில் இருந்து நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குது, அவங்க முதல் தாக்கத்தில் நடத்துறதுக்கு முன்னாடி நாம அலர்ட்டா இருக்கணும், நம்ம ஏவுகணைகளை அவங்கள நோக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ண காத்துட்டு இருக்கிறாரோ தெரியல. இந்த பக்கம் அமெரிக்க அதிபருக்கு செய்தி வருது, சிஐஏவோட தலைவர் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போய் கிடக்கிறாருன்ட்டு. மனுஷன் ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னும் அமெரிக்க அதிபரோட கோவம் அதிகமாகுது. அதே சமயம் ரஷ்யா மேல தாக்குதல் நடத்த வேண்டாம்னு கண்ணாடி போட்ட ஒருத்தர் சொன்னார்ல, அவர் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்கிற சமயம் அவருக்கு போன் கால் வருதுங்க. யார் பேசுறா? நம்ம பையன் தான் இவரை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. சார், இந்த பாம்பை போட சொல்லி ரஷ்யாவோட புது அதிபர் உத்தரவு போட வாய்ப்பே இல்ல, அணு ஆயுதத்தை சாதாரண பாமையும் அவர் போட மாட்டாரு, அணு ஆயுதத்தை போட சொல்றவரே கிடையாதுன்னு அடிச்சு பேசுறான். யோ, அண்டை நாட்டு மேல அவன் கெமிக்கல் வெப்பனை போட்டிருக்க மாட்டான்னு நீ சொன்னேன்ல, ஆனா நான் தான் போட்டேன்னு அந்த ஆளு இன்டர்வியூ கொடுத்தான்ல, போய் ஒரு ரிப்போர்ட்ல எல்லாத்தையும் எழுதி
வச்சுட்டு போய் படு அப்படின்னு காலை கட் பண்ணிட்டாப்ல. நாம தயாரித்த அணு ஆயுதம் தம்னு சொல்றதுக்குள்ள காலை கட் பண்ணிட்டாப்ல. இனி திரும்ப கால் வந்தாலும் அவர் எடுப்பாரான்னு தெரியல. அந்த பக்கம் நம்ம உளவாளி இஸ்ரேலோட எல்லை பகுதிக்கே வந்துட்டான். இங்க யாரோ ஒருத்தவனுக்கு அணு ஆயுத கதிர்வீச்சு தாக்குதல் இருந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறானா, அவனை தான் பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். சம்பந்தமே இல்லாம அணு ஆயுத கதிர்வீச்சு மேல பட்டிருக்குன்னா எப்படிப்பா அப்படின்னு கேட்க, பணத்தை புதைக்கிறதுக்காக தோணுன இடத்துல ஒரு பாம் கிடைச்சது, அந்த பாம்பை நாங்க ஒரு தகர டப்பாக்காரனுக்கு வித்தோம் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் அந்த பையன் சொல்லித்தான் இவருக்கு தெரிய வருது. சோ இவருக்கும் தெரிஞ்சிருச்சு 1970களில் இஸ்ரேல் கிட்ட இருந்த அந்த அணு ஆயுதம் தான் இதுன்ட்டு. இந்த பக்கம் ரஷ்யாவோட புது அதிபர் கிட்ட ஒரு அணு ஆயுதத்தை அவங்களோட மக்கள் தொகை கம்மியா இருக்கிற ஒரு மாநிலத்தின் மீது போடுவோம், அப்பதான் அவங்க நமக்கு எதிரா உக்கிரமா சண்டை போட மாட்டாங்கன்னு முந்திக்கிட்டு நம்ம பாம் போடலாமா அணு ஆயுதத்தை போடலாமான்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அமெரிக்க அதிபர் கிட்ட அடுத்து என்னன்னு கூட இருக்கிறவங்க அட்வைஸ் பண்றாங்க. தளபதிக அவர்களோட ராணுவ தளங்கள் எல்லாத்தையும் அடிக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற ரஷ்யா கிட்ட இருக்கிற கப்பல்களை அடிக்கணும், ரஷ்யா கிட்ட இருக்கிற விமானத்தை ஏவக்கூடிய அந்த ஏர்போர்ட் தளங்கள் அதை எல்லாத்தையும் அடிக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிட்டா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணா பதிலுக்கு என்ன நடக்கும்னு அமெரிக்க அதிபர் கூட இருக்கிறவர்கிட்ட கேட்க, பதிலுக்கு அவன் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 4 சிட்டியாவது அழிச்சிடுவான், லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுவாங்கன்னு வான் பண்றாரு. சரி, எதுக்கு தயாரா இருப்போம், அணு ஆயுதங்களோட ஏவுகணைகள் தயாராக இருக்கட்டும், நான் சொல்லும் போது நீங்க ரிலீஸ் பண்ணா போதும்னு தயார் நிலையில இருக்க சொல்லிட்டார். இப்போ இந்த பக்கத்துல நம்ம சிஐஏ ஆட்கள் உளவாளியோட உதவியின் மூலமா அந்த தகர டப்பாக்காரன் 400 கோடி ரூபாய்க்கு இத கோடீஸ்வரன் ஆஸ்திரேலியா இருக்கிற கோடீஸ்வரனுக்கு வித்ததை கண்டுபிடிச்சாங்க. அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க பேர் உட்பட தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ அந்த துறைமுகத்து பக்கம் போனான்ல, அங்க போனா அந்த கோடீஸ்வரனோட அடியால் ஒருத்தவன் நம்ம ஹீரோவோட கழுத்தை போட்டு நெரிச்சு கொலை பண்ண பாக்குறான். இங்க வருவாங்க, துறைமுகத்துல வந்த அந்த பையனை பிடிச்சி விசாரிப்பாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இங்க வந்து ரெடியா இருக்கிறார். அப்ப அந்த பையனை மேபி கொண்டு இருக்கலாம். இப்ப விசாரிக்க வந்து நம்ம ஹீரோவையும் கொல்ல வர நம்மால அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாப்ல. கிடைச்சதெல்லாம் கையில அடிச்சு அடிக்கிறாப்ல. அந்த கோடீஸ்வரனோட அடியால அடிச்சு போட்டு கழுத்துல சங்கிலிய போட்டு, யார் அந்த கோடீஸ்வரன், எங்க இருக்காம சொல்லுன்னு விசாரிக்கிறார். சொல்றான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்குள்ள போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. எப்படியாவது நான் இங்க இருந்து பெண்டகனுக்கு போயாகணும் அப்படிங்கிறாப்ல. அங்க வந்த போலீஸ்காரங்க கிட்ட உதவி பண்றவங்க போலீஸ்காரங்களும். அமெரிக்க போர் விமானங்கள் எல்லாம் வானத்துல பறக்க ஆரம்பிச்சு சொன்னதும் ரஷ்யாவோட புது அதிபர் நம்ம கிட்ட ஏவுகணைகள் வந்து அதை தடுக்கிறதுக்கான ஏவுகணைகள் இருக்குதுல்ல, அதை அலாட் பண்ணுங்கன்ட்டாப்ல. நம்மளோட விமானத்தையும் வானத்துல பறக்க விடுங்கன்ட்டாப்ல. சோ ரஷ்ய விமானங்களும் வானத்துல பறக்குது. அதே சமயம் ரஷ்யா மேல தாக்குதல் நடத்த வேண்டாம்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார்ல, அவருக்கு நெஞ்சொலி வந்துருது, விழுந்துடுறாரு. அணு ஆயுத ஏவுகணைகளை ஏவணும்னா லான்ச் கோடை போடணும். அதுக்கு ஒரு பெட்டி இருக்கும், அதுல கோடை போடுறதுக்கும். அந்த பெட்டி இப்போ ரஷ்யாவோட புது அதிபருக்கு அந்த பெட்டி வருது. இந்த பக்கம் அமெரிக்க அதிபருக்கும் வரும். இந்த பக்கம் நிறைய உண்மைகள் நம்ம ஹீரோக்கு தெரியுது, சிஐஏ ஆட்களுக்கும் தெரியுது. ஆனா பிரசிடென்ட் கிட்ட இந்த மேட்டர் சொல்லலான்னு பார்த்தா பிரசிடென்ட் வானத்துல இருக்கிறதுனால அவரை கம்யூனிகேட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அதிகாரம் நம்ம கிட்ட இல்லங்கிறாங்க இவங்க எல்லாம். நம்ம ஹீரோ இப்போ ஹெலிகாப்டர்ல பறந்து பெண்டகனுக்கு வந்து சேர்றார். இங்க இருந்தாவது அமெரிக்க அதிபரை கான்டாக்ட் பண்ண முடியுமான்றதுக்காக ஓடியாரார். அவரோட அக்சஸ் கார்டு இங்க பெண்டகனுக்குள்ள வேலை செய்யாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த கார்டு அவரோட கார்டே கிடையாது, அது சிஐஏ தலைவரோட கார்டு. அவருக்கு தான் இதுக்குள்ள வரதுக்கு அனுமதி உண்டு. கரெக்டா போட மாட்டேங்கிறான் போல, வேலை செய்ய மாட்டேங்குது. அப்புறம் ஃபைனலா ட்ரை பண்ணும்போது ஒரு வழியா திறந்துருச்சுங்க. நல்ல வேலை, செக்யூரிட்டி தடுத்து நிறுத்தாம விட்டானே, சந்தோஷம். வேகமா ஓடியாரான். இங்க இருக்கிற ஒரு தளபதியை பார்த்து பேசுறான். இங்க வரதுக்கோ என்கிட்ட பேசுறதுக்கோ உனக்கு ஆத்தரைசேஷன் இருக்குதான்னு தளபதி கேட்கிறார். இல்ல, ஆனா சிஐஏவோட தலைவருக்கு அந்த அதிகாரம் உண்டு, அவர் இறந்துட்டாரு, அவருக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் பிரசிடென்ட்டுக்கு உடனே அனுப்பணும் அப்படின்னு சொன்னா கூட ஆத்தரைசேஷன் இல்லாத பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், உன்ன மாதிரி 1000 பேர் வருவாங்க, நீ கிளம்பு தம்பின்னு அனுப்பிச்சு விட பாக்குறார். அப்பதான் கத்துறான். பிரசிடென்ட் இப்போ முழுமையான தகவல் இல்லாம சில முடிவுகள் எடுக்கிறார். அது தவறான முடிவு. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அவருக்கு போகலன்னா மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும் இங்க இருந்து கத்துறாங்க. அத தளபதி கேட்டுட்டு கொஞ்சம் மனசிறங்குறான். இப்ப என்ன பேச விடல, நாளைக்கு உன் முண்டாட்டி உன் குடும்பம் உயிரோட இருக்காது, என் கேர்ள் ஃபிரெண்ட் உயிரோட இருக்க மாட்டா, இந்த நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் உயிரோட இருக்க மாட்டாங்க, எல்லா பேரும் 30 நிமிஷத்துல செத்து போயிருவாங்கன்னு கத்துனதும் தளபதி வாப்பான்னு உள்ள கூப்பிடுறாப்ல. என் வேலையே கரெக்டான இன்ஃபர்மேஷனை சரியான ஆளுங்க கிட்ட கொடுக்கறது தான், என் வேலையை செய்ய விடுங்கிறாப்ல. நீ சொல்றத பிரசிடென்ட் கேட்பாருங்கிறதுக்கு என்ன நிச்சயம் கேட்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா முயற்சி பண்ணுவோங்கிறான். அமெரிக்க போர்க்கப்பல்கள் நம் நாட்டு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறத அப்டேட் வந்ததும் நம்ம கிட்ட இருக்கிற அணு ஆயுத ஏவுகணைகளை தயார் நிலையில வைங்கன்னு சொல்லி தூக்கி நிறுத்துறாங்க. அணு ஆயுத ஏவுகணைகள் எல்லாம் இங்க தயார் நிலையில இருக்குது. அமெரிக்க அதிபர்கிட்ட இப்ப பொட்டி வந்துருச்சு. அவரும் அவர் ஆத்தரைசேஷன் கோடெல்லாம் கொடுத்து ரெடி பண்றாரு எல்லாத்தையும். பொட்டியில இன்ஃபர்மேஷன் கொடுக்க போற சமயம், உத்தரவு கொடுக்க போற சமயம், சார் ஒரு முக்கியமான மேட்டர்னு அதிபரை கூப்பிடுறாங்க. சார், நம்மளோட பர்மிஷன் இல்லாமயே நம்ம பெல்கே யாரோ ரஷ்யாவோட புது அதிபர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சார், நம்ம ஹாட்லைனையே பயன்படுத்துறாங்க சார்னு குண்ட தூக்கி போடுறாப்ல. என்னன்னு அவங்க ஓடியாராங்க. அதே சமயம் இங்க நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம ஹீரோ அமெரிக்க அதிபர்கிட்ட பேசுவாப்ல நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் கேட்பாரு, கேட்காம போவாரு. அதனால அமெரிக்க அதிபரை கட் பண்ணி விட்டுட்டு ரஷ்யாவோட புது அதிபருக்கே மெசேஜ் போட்டா நம்ம பய. அங்கதான் அவன் கெத்து காட்டியிருக்கான். அமெரிக்காவை தாக்குனது ரஷ்யா இல்ல, தீவிரவாதிகள், நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு அமெரிக்காவின் சார்பா நம்ம பய மெசேஜ் அனுப்பி இருக்கிறான் ரஷ்யாவோட புது அதிபருக்காக. இதை பண்ணது ரஷ்யா இல்லன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அனுப்புற காப்ல. என்னையா நடக்குது இங்கன்னு அமெரிக்க அதிபர் குழம்புறார். இந்த
பக்கம் ரஷ்ய அதிபரோ நான் சொல்றத கரெக்டா அனுப்பு தம்பின்னு ஒருத்தவன்ட்ட சொல்லி அனுப்புறாரு. யாருகிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்னு அவர் கேக்குறாரு. என் பேரு ஜாக்கு, CIA தலைவரோட அணு ஆயுத சோதனைக்காக உங்க நாட்டுக்கு வந்தனே, உங்க கூட பேசினே அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் நம்ம ஹீரோவோட பேரை கேட்டதுமே அமெரிக்க அதிபர் அவனை கட் பண்ணி விடுப்பா அப்படின்ட்டாப்ல. ஏன்னா அவன் சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் நம்ம பய 2 மாசத்துக்கு முன்னாடி ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ரஷ்யாவோட 3 அணு ஆயுத நிபுணர்களை விலக்கி வாங்கி ஒரு பாம தயாரிச்சிருக்கிறான். அந்த பாம ரஷ்யாவோட அண்டை நாடான உக்ரைன்ல இருந்து அமெரிக்க துறைமுகத்துக்கு கப்பல் மூலமா கொண்டு வந்தான். அவனோட நோக்கம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போரை உருவாக்குறது தான். 2 நாடும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாகணும். அந்த கோடீஸ்வரர் மாதிரி இருக்கிற நாசி குரூப் உலகத்தை ஆளணும். இதுதான் அவங்க திட்டம்னு எழுதியிருக்கிறார். இந்த பக்கம் பாருங்க, ரஷ்ய புது அதிபர் கூட இருக்கிற தளபதிகள் எல்லாம் எவனோ ஒரு CIA வேலை பார்க்கிற சாதாரண அனாலிசிஸ்ட். அவன் பேச்ச நாம ஏன் கேட்கணும், அவனை கண்டுக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பல கொலைகளை பண்ண நம்ம பெருசு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்து அவங்கிட்ட முழு தகவலையும் கேட்கறதுல தப்பு இல்லையே அப்படின்னு நல்ல விதமா பேசுறாருப்பா. அதிபர் அதை கேட்டுக்கிறார். சரி, என்கிட்ட நீ என்னப்பா எதிர்பார்க்கிற அப்படின்னு புது அதிபர் மெசேஜ் போடுறாரு. யுத்தத்துக்கு நீங்க தயாராயிட்டு இருக்கிறீங்கல்ல, அதை நிறுத்துங்கன்னு நம்ம பையன் மெசேஜ் போடுறான். சரி, நீ சொல்றேன்னு நானு பிரிப்பரேஷனை நிப்பாட்டினா உன் அமெரிக்க அதிபர் அதே மாதிரி செய்வார்னு ஏதாவது கேரண்டி இருக்கா அப்படின்னு கேட்க பொய் சொல்லாம நம்ம பைய கேரண்டி இல்லங்கிறத தெளிவா சொல்றான். ஆமான்னு பொய் சொல்லி கேரண்டி கொடுக்காம நிலவரத்தை கரெக்டா உண்மையா அவன் எடுத்து சொன்னது அந்த அதிபருக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நம்ம பைய உங்க அண்டை நாட்டின் மேல கெமிக்கல் பாம நீங்க போடலைங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு பதிலா எவனோ 2 தளபதிங்க அந்த உத்தரவு போட்டாங்க. ஆனா உங்க இமேஜை கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக நான் தான் போட்டேன்னு சொன்னீங்க. மத்தவங்க உங்களை பலவீனமா பாத்துருவாங்கிறதுக்காக அந்த பழியை நீங்க போட்டுக்கிட்டீங்க. இப்போ அதே மாதிரி தவற பண்ணாதீங்க. பயம், அந்த பயம் தான் இந்த ஆயுதங்களுக்கான மூலதனம். இன்னொரு நாட்டை பயமுறுத்துறதுக்காகத்தான் இந்த அணு ஆயுதங்களே முதல்ல உருவாக்கப்பட்டது. அந்த பயத்தை வச்சு விளையாட வேண்டாம். பல உயிர்களோட பல கோடி பேரோட முடிவை இப்ப நீங்க தீர்மானிக்க போறீங்க, பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது அமெரிக்க அதிபரோட உத்தரவின் பேர்ல நம்ம பயல மெசேஜ் அனுப்ப வேண்டாம்னு அங்க தடுத்துறாங்க. இனிமே நம்ம பயலால மெசேஜ் அனுப்ப முடியாது. ஆனா அவன் கடைசியா சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் அதிபர் மனசுல நல்லா இறங்கி இருக்கும் போல. அவங்க தளபதிகள் எல்லாம் நாம அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படி இப்படின்னு புது அதிபரை போட்டு குழப்பறாங்க ரஷ்யாவோட அதிபரை. அப்பதான் இந்த பக்கம் அமெரிக்க அதிபர் அணு ஆயுதத்தை ஏவ போற அந்த சமயத்துல ரஷ்யாவோட புது அதிபர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நாங்க உங்க நாட்டு மேல தாக்குதல் நடத்துறதுக்காக அனுப்பின கப்பல்களை, போர் விமானங்களை திரும்ப பெறுகிறோம். நாங்க தாக்குதல் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க ஒரு கால் தாக்குதல் நடத்த வருவீங்கன்னா அதை தடுப்பதற்காக நாங்க தயாராக இருப்போம். ஆனா நாங்க முதல் தாக்குதலை நடத்த மாட்டோம்னு மெசேஜ் போட்டார். நாங்க போற அதே ஃப்ளோல நீங்களும் போகணும்னு ஆசைப்பட்டா ஒரு 5 மணி நேரத்துக்கு நீங்க தாக்குதல் நடத்தாம அமைதிகாருங்க, முழுமையா விசாரிங்கன்னு மெசேஜ் போட்டிருக்காரு. இதை அமெரிக்க அதிபர் படிச்சு பாக்குறாரு. அப்ப நாமளும் நிறுத்துவோம், அணு ஆயுதத்தை போட வேண்டாம், நிப்பாட்டுங்கன்னு டாப்ல. நாமளும் கப்பல்கள் அனுப்புனதை, போர் விமானங்களை தாக்குதலுக்கு அனுப்புனதை திரும்ப பெறுவோம். தாக்குதல் வந்தா பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு மட்டும் தயாரா இருந்தா போதும். எவனாவது அந்த ஜாக்கு பயபுள்ளைய போன்ல புடிச்சு என்கிட்ட பேச சொல்லுங்கப்பா அப்படின்றாரு. அப்பா ஜஸ்ட் மிஸ்ல பல பேரோட உசுரை நம்ம பைய காப்பாத்திருக்கான்னு சொல்லலாம். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா தான் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அடிபட்டு வந்த பல பேரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணி டயர்டாகி போயிட்டாங்க. நம்ம பைய 2 நாட்டுக்கு நடுவில் நடக்கிற அந்த மிகப்பெரிய யுத்தத்தை தடுத்துட்டு ஒண்ணுமே நடக்காதபடி தான் கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறதுக்காக வந்திருக்கான். அமெரிக்க அதிபருக்கு அப்ப பேசி புரிய வச்சுட்டு தான் வந்திருப்பாரு நம்பலாம். அடுத்த சில நாட்களுக்கு பிறகு பார்த்தா அமெரிக்க அதிபர் ரஷ்யாவோட புது அதிபர் 2 பேரும் ஒன்னா வராங்க. எங்க 2 நாட்டுகளுக்கு இடையே சண்டையை மூட்டி இந்த 2 நாட்டையும் சீரழிக்க பார்த்தவங்கள நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவங்கள வேற எடுத்துட்டோம். இப்ப ஏதோ சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த தகரட்டப்பா அணு ஆயுதத்தை வித்தான்ல, அவனை நம்ம உளவாளி கழுத்து அறுத்து கொள்றான். ஆஸ்திரிய நாசி குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பை தேடி தேடி வேட்டையாடுறாங்க. அந்த கோடீஸ்வரங்களை கொலை பண்றாங்க. இந்த தண்டனைய அமெரிக்கா ரஷ்யா 2 சேர்ந்தே கொடுக்குது. முக்கியமான ஆட்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டாச்சு. கடைசியா அந்த கோடீஸ்வரன் அவன் வீட்டுல இருந்து தப்பிச்சு போக நினைக்கிற சமயம் அவனோட கார் டிரைவர் போய் காரை ஆன் பண்ணுவாரு. இந்த பக்கம் உடன்படிக்கையில கையெழுத்து ஆகிட்டு இருக்குது. காருக்குள்ள கோடீஸ்வரர் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டு சிகரெட்டை பத்த வைப்பாப்ல. பூம்னு வண்டி வெடிச்சு செதறும். பாம போட்டு பல பேரை கொண்டவனுக்கு அதே மாதிரி பாம்ல தான் சாவு. இத பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம பெரியவர், அவர்தான். பெரிய கைய பெரிய ஆள் தயா போடணும் போட்டாப்ல. இந்த பக்கம் 2 அதிபர்களும் கை குலுக்கிக்கிறாங்க. ஆத்துன அந்த பக்கம் 2 தலைவர்களும் சொற்பொழிப்பு ஆத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம பெரியவர் ஹீரோவை பாக்குறதுக்காக வராப்ல. சார் நீங்க என்ன இங்க அப்படின்னு நம்ம பையன் விசாரிப்பான். உடன்படிக்கையில கழுத்து போறதுக்கு வந்தோங்கிறாப்ல. தான் காதலியை அறிமுகப்படுத்துவாப்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே காதலியோட பேரை சொல்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு பெரியவர் விசாரிக்கிறார். பெருசு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போதுதான் CIA தலைவருக்கு ஸ்பின்னக்கட் அப்படிங்கிற கோடு வேர்டு மூலமா ஒருத்தர் சோர்ஸா இருந்து தகவலை கொடுத்துக்கிட்டு இருந்தார்ல, அந்த தகவலை கொடுக்கிற சோர்ஸே இவர்தாங்கிறது தெரிய வருது. போகும்போது ஒரு சின்ன கிஃப்ட்னு ஏதோ ஒரு பொட்டியை கொடுத்துட்டு போறார். என்னதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ண தயாராயிட்டாங்க. அதை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. ஆனா அதுக்குள்ள கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லி தான் இவர் கிஃப்ட் கொடுத்துட்டு போறார். ஏப்பா நாங்க 2 பேரே கல்யாணத்துக்கு தயாரானது இப்பதான், யாருக்கிட்டையும் சொல்லல, எப்படியா உனக்கு தெரியும்னு கேட்டா சிம்பிளா ஏதோ எங்களால முடிஞ்சு
அப்படிங்கிறாப்ல சைகை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு பெரியவர். இனி அவரும் நம்ம ஹீரோவும் அந்த பேக் சேனலை ஓபன்லயே வச்சுப்பாங்க, தகவல்களை பரிமாறிப்பாங்க. இந்த மாதிரி இன்னொரு முறை பெரிய ஆபத்து வராம தடுக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நம்பலாம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவோட யூடியூப் லிங்க் நாம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருவோம். மிஸ் பண்ணாம நீங்களும் பார்க்கலாம். தேங்க்யூ.